தனிமையாக இருக்க நினைப்பீங்க. ஆனால் பாருங்க தூக்கம் ரொம்ப குறைவாகவே இருக்கும். சிந்தனைகள் எந்நேரம் பார்த்தாலும் ஒரே சிந்தனைகள் உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே உங்களுக்கு வந்து இருக்கும். அதனாலேயே பாருங்க நிறைய உங்களுக்கு வந்து குடும்பத்துல வந்து ஒரு சுமூகமான சூழல் உருவாகாது. குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்க, நீங்க வந்து ஏதாவது சிந்தனையில மூழ்கிக்கிட்டு கஷ்டப்படுற மாரியே நீங்க வந்து இருப்பீங்க. அப்ப நீங்க வந்து உங்களுடைய எண்ணத்த நீங்க வந்து மாத்துனா மட்டும் தான் உங்களால முடியும். ஆனா வியாபாரத்துல பெரிய அளவுல ஜெயிக்கிறதுக்கு உங்களுடைய குடும்பமும் தான் உங்களுக்கு முழு சுதந்திரம் குடுத்துருக்கும். அது நீங்க ஜெயிக்கிறதுக்கு முடியும். உங்களால வந்து இருக்கிற இடத்துல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள நீங்க தலையிட்டு செஞ்சு முடிச்சீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு பெரிய பேரும் புகழும் ஏற்படும். அதே மாரி ஆன்மீக காரியங்கள் நீங்க ஈடுபட்டீங்கன்னா, அந்த காரியம் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து பெயரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. உங்களுக்குரிய கோயில் வந்து கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கோயிலுக்கு வந்து வளர்பிறையில் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு போய் நீங்க வந்து கரெக்ட்டா பாருங்க, மதியம் 1 மணிக்கு வந்து இல்ல 12:30 1க்குள்ள வந்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த பூசையில கலந்துக்கிட்டு, நீங்க அன்னைக்கு ஃபுல்லா ஒரு 2 மணி நேரமாவது அந்த கோயில்ல உட்கார்ந்திருந்தீங்கன்னா தான், மனசுல வந்து குழப்பங்கள் எல்லாமே சரியாகி, தெளிவான ஒரு சிந்தனையோட குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நீங்க எந்த துறையில இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வந்து கற்ப விநாயகரை வழிபாடு பண்ண உங்களுக்கு வந்து அதிகமாக வரும்.